நவீன இலக்கியம் வாசிக்கக்கூடிய எல்லோருக்குமே அசோகமித்திரன் குறித்த நல்ல அறிமுகம் இருக்கும் தமிழின் முதன்மையான எழுத்தாளர்களில் அவரும் ஒருத்தர். 1996ஆம் ஆண்டு அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். 18வது அச்சக்கோடு, கரைந்த நிழல்கள், ஒற்றன், மானசரோவர், யுத்தங்களுக்கு இடையில், இன்று, தண்ணீர் ஆகிய நாவல்கள் எழுதியிருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தண்ணீர் நாவலே மிகவும் பிடிக்கும், ரொம்ப முக்கியமானதும் கூட. அதுவல்லாமல் 272 சிறுகதைகள் எழுதியுள்ளார், ஏராளமான குறுநாவல்களும் எழுதியுள்ளார். முக்கியமான இலக்கிய பத்திரிகையும் சிறு பத்திரிகையுமான கணையாளியில் 20 ஆண்டுகள் ஆசிரியர் பொறுப்பில் இருந்துள்ளார். தண்ணீர் நாவலுடைய மைய பொருள் கருதுகோளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, மத்திய தர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த தண்ணீர் பிரச்சனை, தட்டுப்பாடு, குறிப்பாக சென்னையில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தண்ணீர் தட்டுப்பாடு தான் மையமாக வச்சு எழுதியிருக்காரு. காலி குடங்களில் பெண்கள் தண்ணீர் பிடித்து கொள்வதற்காக சண்டை கூடிய காட்சிகள், தண்ணீர் லாரிகள் வருவது, இந்த தண்ணியை சேமிக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் தொட்டில்கள் சிதிலமடைந்திருப்பது, குலையாடி சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் நூல் முழுக்க பரவி இருக்கு. ஆனால் இதுதான் அந்த நூலினுடைய மையம்னு சொல்வதற்கு இல்லை, பெண் தான் அந்த நூலினுடைய மையமாக இருக்காங்க. நீர் எப்படி வடிவமற்றதோ, அது எப்படி எல்லாத்திலும் ஊடுருவக்கூடியதோ, எந்த பாத்திரத்தில் பொருத்தினாலும் அந்த பாத்திரமாக மாறக்கூடியதோ, அது போலதான் பெண்கள் அப்படிங்கிறத இந்த நாவலில் வரக்கூடிய யமுனா, சாயா, டீச்சர் ஆகிய பெண்களை வைத்து அசோகமித்திரன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனோட கூட இந்த நூல்களில் அங்கங்கே சில தத்துவ சரடுகளும் இலையோடுவதை நம்ம கண்டுகிட்டே இருக்கலாம். யமுனா, பாஸ்கர் ராவ் அப்படிங்கிற 2 கேரக்டர் இந்த நாவலுடைய மையம்னு சொல்லலாம். யமுனா அவங்க சினிமாவில் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் ராவ் அப்படிங்கிற உதவி இயக்குனர் கூட பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு மோசடி பேர் வழியாக இருப்பார். அதனால இறுதி வரை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே தற்கொலை பண்ணிக்கலான்னு போகும்போது தான் இடைப்பட்டு டீச்சர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் உள்ள எல்லாருக்குமே வாழ்க்கையில் கடினம் இருக்குது. எனக்கு 15 வயதில் திருமணம் ஆச்சு, கணவருக்கு அப்போது முதல் காசநோய் உண்டு, மாமியாருக்கு லேசான மனப்பிறழ்வு உண்டு, இதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள தற்கொலையிலேருந்து மீட்கிறாங்க. இப்போ தண்ணீர் எப்படி இன்னொரு பாத்திரத்துக்கு போனால் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்குதோ, அதே மாதிரி மனநிலை மாறணுன்னா இந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாவலுடைய மையமாக இருக்குது.